கையை எடு. இளவரசே, துரியோதனனை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்பதுதானே தங்களின் ஆசை? ஆமாம். அப்படியானால் எதற்காக அரசனை ஆத்திரப்பட வைத்துவிட்டு காரியத்தையும் கெடுத்து விட்டீர்கள்? என் மருமகன் துரியோதனன் அரசாள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. துரியோதனன் தான் இளவரசனாக பட்டம் சூட்டிக்கொள்ள எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வான் என்பதை என் மாமா புரிந்து கொள்ள வேண்டாமா? அதை உணர்த்தவே இந்த நாடகம். பிள்ளையையும் கிள்ள வேண்டும், தொட்டிலையும் ஆட்ட வேண்டும். இதுதான் சகுனி. இளவரசே, ஆகா, இப்படி ஒரு மாவீரனை நான் இதுவரை கண்டதே இல்லை. பகாசுரனுடன் மோத இந்த இளைஞனுக்குத்தான் என்ன துணிச்சல்! மகாசூரனோடு மோதி இதுவரை யாரும் வென்றதாக சரித்திரமே இல்லை. பிச்சை எடுத்து தின்னும் இவனுக்கு இத்தனை துணிச்சலா? இவன் கதி அதோ கதிதான். ஐயா, இங்கு என்ன நடக்கிறது? விஷயம் உங்களுக்கு தெரியாதா? உபயர் வீட்டிற்கு அதிதியாக வந்த இளைஞர் ஒருவன் பகாசூரனுக்கு பலியாக செல்கிறான். பாவம், உண்டகரனை தீர்க்க இதுவா வழி? அம்மா, துரியோதனன் இப்படி அதிரடியாக செயல்படுவான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் நான் நினைத்தேன் அக்கா. சகுனி, உண்மைதான் மாமா. துரியோதனனுக்கு இளவரசனாகும் பருவம் வந்துவிட்டது. காரியத்தில் இறங்கிவிட்டான். மாமா, பதவி ஆசை கொண்டவர்களின் கண்களுக்கு தாய், தந்தை, உற்றார், உறவினர், பந்தபாசம் என எதுவுமே தெரியாது. இதே போல் தாங்களும் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய மைந்தன் தானே துரியோதனன். அவன்... ஆம், இப்பொழுது என்னதான் செய்வது? இது குறித்து விதுரரிடம் ஆலோசித்தால் என்ன? விதுரனிடமா? ஆம், தங்களின் நல்ல ஆலோசகராகிற்றே. வேண்டாம் வேண்டாம், அது விபரீதத்தில் முடிய வாய்ப்புள்ளது. அப்படியானால் வேறு யார் இருக்கிறார்? இப்படி செய்யலாமா? எப்படி? அக்கா, இப்பொழுது பாண்டவர்கள் தான் உயிரோடு இல்லையே. நாமே துரியோதனனுக்கு முடிசூட்டி விட்டால் என்ன? சகுனி, நீ சொல்வது சரிதான். ஆனால் ஆனால் என்ன மாமா? ஆனால் பீஷ்மாச்சாரியாரிடம் இது குறித்து கலந்து பேச வேண்டும். பீஷ்மாச்சாரியாரிடம்? அவர்தானே மூத்தவர். அவர் ஆதரவோடு...
இதுவும் நல்ல யோசனைதான். பீஷ்மாச்சாரியாரே இந்த விவகாரத்திற்கு தீர்வு சொல்லக்கூடியவர். அதுவும் சரிதான். அப்படியே செய்யுங்கள் மாமா. கந்தாரி, அரசே, என்ன கந்தாரி, நான் சொல்வது சரிதானே? சரிதான் அரசே. சிகண்டினி, இப்பொழுது எதற்காக அவளை பற்றி பேசுகிறாய்? நாம் பெற்ற மகள் சிகண்டினி. அவள் இப்போது நம்முடன் இல்லை. இப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்று இந்த நிமிடம் வரை நமக்கு தெரியாது. உயிரோடுதான் இருக்கிறாளா இல்லையா என்பது கூட நமக்கு தெரியாது.
அம்மா, ஏனம்மா இந்த கண்ணீர்? உன் நிலையை நினைத்தால் தாயான நான் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியுமா? நீ மாவீரனாக வாளேந்தி போரிடலாம், ஆனால் என் மனம் துடிக்கிறதே. அம்மா, நீங்கள் தேவையற்று கலங்குகிறீர்கள். உன்னை பெற்றவர்களாகிய நாங்கள் எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? சிகண்டி, உன்னை ஒன்று கேட்டால் தவறாக நினைக்க மாட்டாயே? நீங்கள் என் தாய், சதா சர்வ காலமும் என் நலனையே சிந்திப்பவர்கள் நீங்கள். உங்களை நான் எப்படியம்மா தவறாக எண்ணுவேன்? பெண்ணாக பிறந்தவள் நீ, ஆணாக உருமாறி வாழ்வது உனக்கு பெருந்துயராக இல்லையா? இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அம்மா, உன்னுடைய இந்த பிறவியில் பீஷ்மனுக்கு மரணம் என்பது சாத்தியமே இல்லை. அப்படியானால் உன்னுடைய அடுத்த பிறவியில் உன் லட்சியம் ஈடேறும். நீ கேட்ட வரம் கிடைக்கும். பீஷ்மனின் மரணம் உன் மூலமே சம்பவிக்கும். அடுத்த பிறவியில்தான் அந்த பீஷ்மனுக்கு மரணமா? என் வாழ்வின் லட்சியமே அந்த பீஷ்மனின் மரணம் தானே. அது நிறைவேறாத இந்த பிறவி எனக்கு எதற்கு? எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? அடுத்த பிறவியில்தான் பீஷ்மனுக்கு மரணமா? என் வாழ்வின் லட்சியமே பீஷ்மனின் மரணம் தானே. அது நிறைவேறாத இந்த பிறவி எனக்கு எதற்கு? எதற்காக, இனி எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? பீஷ்மா, உனக்கு மரணத்தை பரிசாக தர எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் மரணத்தை மீண்டு வருவேன். இதோ இப்பொழுதே என்னை மாய்த்துக் கொள்கிறேன். மீண்டும் பிறப்பேன். உன்னை அழிக்கவே அவதாரம் எடுப்பேன். மரணத்தை நீயே விரும்பி அழைக்கும் வரை
உன்னை துரத்துவேன். இது இந்த கைலாயத்தில் இருக்கின்ற அந்த சிவனின் மேலானே. பீஷ்மனை வீழ்த்துவதே என் பிறப்பின் லட்சியம். என் லட்சியம் ஈடேற நான் ஆணாக வாழ்ந்தே தீர வேண்டும். அதனால் ஏற்படும் எப்பெரும் துயரத்தையும் நான் சந்திக்க தயாராகவே உள்ளேன். சிகண்டி, ஆவேசத்தை விடுத்து அமைதி கொள். உன் லட்சியம் நிச்சயம் ஈடேறும். அரசே, பெண்ணாக பிறந்திருக்கும் இவளால் எப்படி சாகா வரம் பெற்ற பீஷ்மரை கொள்ள முடியும்? பிறப்பின் சூட்சமத்தை யார் அறிவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சிகண்டிக்கு பெண் தர பல தேசங்களிலிருந்து ஓலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்றே தெரியவில்லை. ஒரு மன்னனாக மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட எனக்கு, ஒரு தந்தையாக மகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வழி தெரியவில்லையே. அந்த ஈசன் தான் வழிகாட்ட வேண்டும். நாராயண நாராயண. திரிலோக சஞ்சாரியே, பிரம்மனின் புத்திரரே, அந்த ஸ்ரீமன் நாராயணனின் புகழ்பாடும் நாரதரே, வருக வருக. தங்களின் வருகையால் இந்த பாஞ்சால தேசமே பெருமை கொள்கிறது. உன் வார்த்தைகளில் உள்ள மகிழ்ச்சி உன் முகத்தில் தெரியவில்லையே. எப்பொழுதும் சந்தோஷமும் வீரமும் தாண்டவமாடும் துருபதரின் முகத்தில் கவலையும் துயரமும் கூத்தாடுகிறதே. அதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா? நாரதரே, தாங்கள் அறியாததா? நான் அறிந்தது கடுகளவு, அறிய வேண்டியது கடலளவு உள்ளதே. நாரதரே, எங்கள் மகள் சிகண்டி பருவ வயது எய்திவிட்டாள். துருபதா, உனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்ற விஷயமே நீங்கள் சொல்லித்தான் இப்பொழுது எனக்கு தெரியும். நாரதரே, சிகண்டி என் மகள் தானே? சிகண்டி ஆண்மகன் அல்லவா? அவன் வீரத்தை பற்றி பாஞ்சால தேசமே புகழ்பாடிக் கொண்டிருக்கிறதே. அறிந்தும் அறியாதவர் போல் தாங்கள் விளையாடுகிறீர்களா? துருபதா, நீ விளையாடுகிறாயா அல்லது நான் விளையாடுகிறேனா? நாரதரே, ஊருக்கும் உலகிற்கும் அவள் ஆண்தானே. ஆனால் சிகண்டி பெண்ணாக பிறந்தவள். அவளை ஆணாக வளர்க்க வேண்டும் என்பது அந்த ஈசன் எமக்கிட்ட கட்டளை. ஈசனின் கட்டளையை மீற முடியுமா? சிகண்டியின் திருமணத்தை பற்றிய கவலைதான் எங்கள் இருவரையும் வாட்டி வதைக்கிறது. இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? உன்னிடம் பொண்ணு இல்லையா, பொருள் இல்லையா? நீ இந்த பாஞ்சால தேசத்துக்கே அரசன். பாரே வியக்கும் வண்ணம் உன் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தலாமே. சிகண்டிக்கு ஆணை திருமணம் செய்து வைப்பதா இல்லை பெண்ணை திருமணம் செய்து வைப்பதா? இந்த குழப்பம்தான் எங்களை வதைக்கிறது. நாராயண நாராயண. இப்படி ஒரு குழப்பம் உலகத்தில் எவருக்கும் வந்திருக்காது. உண்மைதான். அதனால் தான் இந்த குழப்பத்திற்கு தீர்வு தெரியாமல் தவிக்கிறோம். பெண்ணாக பிறந்தவளை நீ ஏன் ஆணாக வளர்த்தாய்? சிகண்டியை ஆணாக வளர்க்க வேண்டும் என்பது அந்த ஈசனின் கட்டளை என்றுதான் தங்களிடம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேனே. அப்படியானால் நீ அவளை ஆணாகவே பாவிக்க வேண்டும். அவளுக்கு ஒரு பெண்ணைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும். இதனால் விபரீதம் ஏதும் நிகழ்ந்து விடாதே. நாராயண நாராயண. அதற்கு நான் எப்படி உத்தரவாதம் தர முடியும்? நாரதரே,
ஈசனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது உங்களின் கடமை. அதனால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் உங்களின் கடமைதானே? நாங்கள் சிகண்டிக்கு யாரைத்தான் மணமுடிப்பது? மணப்பெண் இனிமேலா பிறக்கப் போகிறாள். தர்ஷன தேசத்து மன்னன் ஹிரண்யவர்மனின் மகளே சிகண்டிக்கு பொருத்தமானவள். ஹிரண்யவர்மனிடம் நானே பேசுகிறேன். நன்றி நாரதரே. எங்களின் கலக்கத்தை தாங்கள் போக்கிவிட்டீர்கள். நான் மற்றவர்களுக்கு நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள்தான் என்னை... மற்றவர்கள் தங்களை... வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் வருகிறேன். நாராயண நாராயண. तन्नो गौरी प्रचोदयात्। ओम गौरी विवाज सलिलानचक्षद्ये कपते विपते च चतुष्पते अट्टावते नवपते भगवतिषे सहस्राक्षरा परमेजो मन्ने आध्यात्माच विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा। ओम आध्यात्माच विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा। ओम अग्नजे स्वाहा अग्नजे तन्नमः। सोमाज स्वाहा सोमाज तन्नमः। वाजवे स्वाहा वाजवे तन्नमः। सूर्याज स्वाहा सूर्याय तन्नमः। ओम हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजां सजां हिरण्मजे लक्ष्मीं सकलवाद्यं सकलवाद्यं। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते। मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुनां कण्ठे भद्रामिं शुभहे त्वं जीव शरदां शतं। मांगल्यधारणो शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु। शतमानं भवति शताय पुरुषः शतेन्द्रजम् आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति। धनं धान्यं वशं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः। இத்திருமணம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நாரதர் தான். முதலில் அவரிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். நாராயண நாராயண. சிகண்டி, நீ உன் மனைவியின் தந்தையான ஹிரண்யவர்மனிடமும் அவளின் தாயிடமும் ஆசி பெற்றுக்கொள். எழுந்திரம்மா. செல்வம் வீரம் சந்தானம் என்ற சகலமும் பெற்று நீ நீடூடி வாழ்வாய். அம்மா, நீடூடி வாழ்வாய்.
உன் கணவர் உன் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்று சொன்னாய் அல்லவா? இதோ இந்த பாலை கொடு. இதில் அற்புதமான மூலிகை கலந்திருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். அம்மா, எனக்கு அவர் இருக்கும் அறைக்குள் செல்லவே தயக்கமாக உள்ளது. அவர் என்னை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறார். நான் பேச முயன்றால் ஒதுங்கி ஓடுகிறார். 4 நாட்களாக இதுதானே அம்மா நடக்கிறது. அதுதான் சொன்னேனே, இந்த பாலை கொடு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போ. இளவரசி, இளவரசி, என்னோடு பேச மாட்டீர்களா? என் மீது ஏதேனும் வருத்தமா இளவரசி? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசி, உங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறதா? அது பிடிக்காமலையா திருமணம் செய்து கொண்டேன். அப்படி என்றால் ஏன் என்னை கண்டாலே ஒதுங்கி ஓடுகிறீர்கள்? அப்படி ஏதும் இல்லை. திருமணமான புதிதல்லவா, அதனால்தான். திருமணமாகி இன்றோடு 4 நாட்கள் ஆகிறது இளவரசே. என்னோடு பேசாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பாலை மட்டுமாவது அருந்துங்கள். இல்லை இல்லை, வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன் இளவரசே? என் கையால் பால் அருந்தினால் கூட பாவம் என்று எண்ணுகிறீர்களா? அப்படியெல்லாம் ஏதும் இல்லை. அப்படி என்றால் இந்த பாலை மட்டுமாவது அருந்துங்கள். ஐயோ, என்ன இது? என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே.
என்னம்மா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி அலறிக்கொண்டு ஓடி வருகிறாய்? ஏனம்மா இப்படி கதறி அழுகிறாய்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் தைரியமாக சொல். அப்பா, நாம் அனைவரும் ஏமாந்து விட்டோம். என்னம்மா சொல்கிறாய்? அழுகையை நிறுத்து, கொஞ்சம் விளக்கமாக சொல். அம்மா, அவர் உண்மையில் ஆண் அல்ல. இரண்யவதி, என்ன சொல்கிறாய்? ஆமாப்பா, நீங்கள் எனக்கு ஒரு பெண்ணையே மனம் செய்து விட்டீர்கள். ஆமாப்பா, சிகண்டி ஆண் அல்ல, பெண். ஆமா அரசே. நீ என்ன சொல்கிறாய்? திருமணமாக்கி 4 நாட்கள் ஆகியும் இன்னும் இவர்கள் இருவருக்குள் எதுவும் நடக்கவில்லை. இதை நீ முன்பே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா? எல்லாம் நாளானால் சரியாகிவிடும் என்று நினைத்துதான் சொல்லவில்லை. எங்கே அந்த பேடி? வா, வா என்னுடன். சிகண்டி, சிகண்டி, சிகண்டி. அந்த பேடி எங்கே அம்மா சென்று விட்டான்? அந்த கயவன் இங்கிருந்து தப்பி ஓடி விட்டான் அம்மா. அந்த பேடி இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவனை நான் உயிரோடு விட மாட்டேன். சதி செய்து நம்மை எல்லாம் ஏமாற்றி விட்டான் அந்த துருபதன். யார் அங்கே? உத்தரவரசே. உடனே போய் தளபதியை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் அரசே. போ. சிகண்டி, அம்மா, என்ன இது? வாசல் வழியே வருவதை விடுத்து ஜன்னல் வழியே வருகிறாய். அது முடியாதும்மா. என்ன வாயிற்று? ஏன் இந்த பதற்றம்? சொல். உனக்கு என்ன வாயிற்று? சிகண்டி, என்ன வாயிற்று? சொல்லம்மா. அம்மா, இது நாள் வரை நான் போட்ட வேடம் கலைந்து விட்டது. சிகண்டி, சிகண்டி, என்ன நடந்தது? அப்பா, உண்மை வெட்ட வெளிச்சமாகி விட்டது அப்பா. தன் மகள் ஏமாற்றத்தை அறிந்த இரணியவர்மன் நம் மீது போர் தொடுத்து வருகிறார். வரட்டும், அவன் தலையை கொய்து விடுகிறேன். அரசே, தவறு நம் மீது உள்ளது. அப்படி இருக்கையில் இரண்யவர்மனின் மீது ஆத்திரம் கொள்வது முறையல்ல. அப்படியெனில் அவனிடம் மண்டியிட்டு என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாயா? ஐயோ தந்தையே! அம்மா, எனக்காக நீங்கள் வாக்குவாதத்தில் இறங்க வேண்டாம். அவர்கள் வரும் தருவாயில் நான் இங்கு இருந்தால் அவர்களிடம் நீங்கள் தலைகுனிய நேரிடும். பிரச்சனை பெரிதாகி விஸ்வரூபம் எடுக்கும். அதனால்
இப்பொழுது நான் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறேன். நான் முழுமையான ஆணாக உருமாறிய பிறகு மீண்டும் வருகிறேன். சிகண்டி, நீ எங்கே செல்கிறாய்? எனக்குள் ஒளிந்திருக்கும் அந்த ஆண்மையை தேடி செல்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். காலம் வரும்போது தங்களை நிச்சயம் மறுபடியும் சந்திக்கிறேன். சிகண்டி, கபட நாடகமாடி என் அருமை மகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டாய். எங்கே உன் பேடி மகன்? யாரிடம் பேசுகிறோம் என்பதை கவனித்து பேசுங்கள். அவனை நீங்கள் தானே அழைத்து சென்றீர்கள். என் மகன் எங்கே என்று நான் தான் உங்களை கேட்க வேண்டும். ஒரு பேடியை பெற்றெடுத்த உனக்கே இந்த வீராப்பு. இரண்யவர்மா! துருபதா, பெண்ணை ஆண் என்று ஏமாற்றி என் மகளின் வாழ்வை அழித்து விட்டாயே பாவி! ஏன் இப்படி அபாண்டமாக பழி போடுகிறாய்? என் மகன் ஆண் என்பது இந்த உலகமே அறிந்த ஒன்று. உன் பித்தலாட்டத்திற்கு இந்த உலகை என் துணைக்கு அழைக்கின்றாய். நாராயண நாராயண. அமைதி அமைதி. எதற்காக இந்த கோபாவேசம்? உங்கள் வாக்கை நம்பித்தானே இதோ இந்த துருபதனின் புத்திரனுக்கு என் மகளை நான் மனமுடித்து வைத்தேன். ஆனால் இப்போது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது என்று சொன்னால்தானே எனக்கு தெரியும். இதோ இந்த துருபதனின் புத்திரன் என் வம்சத்திற்கே துரோகம் செய்து விட்டான். என்ன துரோகம் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? பெண்ணுக்கு ஆண் வேடமிட்டு என் மகளை திருமணம் செய்து வைத்து விட்டான். இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தவுடன் அந்த பேடி எங்கோ ஓடி ஒளிந்து விட்டான். இரண்யவர்மா, சிகண்டி பெண் என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். எங்கே நிரூபி? அவன்தான் தப்பி ஓடிவிட்டானே. அப்படியானால் சிகண்டி நாடு திரும்பும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. வேண்டுமானால் நீயே கண்டுபிடியேன். நாரதரே, என்ன இது? இரண்யவர்மா, குற்றத்தை நிரூபிக்காமல் யார் மீதும் பழி போடக்கூடாது. சிகண்டி நாடு திரும்பும் வரை அமைதியாக காத்திரு. நாராயண நாராயண.